மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் என்ன மேம் ஃபுட்டு சாப்பிட்றது, எது சாப்பிட்டா எனக்கு நல்லது? பொதுவாகவே என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு இந்த டைமுக்கு இதுதான், 2 கப் ரைஸ் சாப்பிடுங்க, இல்ல 1 கப் ரைஸ் சாப்பிடுங்க, இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு 2-3 நாள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் அதுவே ரெகுலரா ஒரு டைமுக்கு இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. என்கிட்ட கேட்கறவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன், இதெல்லாம் ஓகேங்க, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம். பட் உங்க உடல் அந்த தேவை அப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளவு பசியோட அளவு இருக்கோ, உடல் உழைப்பு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, கூடுதலாகவோ குறைவாகவோ இதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனா கவனத்தில் வைக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்போ நம்ம ஃபுட் எடுத்தாலும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். இதுல நம்ம சுகர் இருக்குங்க, எனக்கு சுகர் இருக்குன்னா இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு நல்லது. பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. உடல்ல பார்த்தோம்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட, அதாவது உடல் தளர்வு, கால் பாதங்கள்ல எரிச்சல், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நரம்புகள் கால் பாதங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கண் நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது, நம்ம உடல்லையுமே ஸ்டாமினா குறைபாடு ஏற்படுறது, ஒரு சத்தே இல்லாத மாதிரி வெளவெளத்து போதுங்க, கை கால் எல்லாம் நடுங்குது. இப்ப சுகர் வந்ததுல இருந்து இப்படி ஆயிட்ட, முகம், கை, கால், உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய தசைகள் தளர்வு, திடீர்னு ஒரு தளர்வு ஏற்பட்டுச்சுங்க, வயதான மாதிரி ஒரு தோற்றம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடா சுகர் வந்துருச்சா, இப்படி அழைச்சி போயிட்டியே, என்னம்மா அப்படின்லாம் கேக்குறாங்க. கை கால்கள்ல ஒரு சோர்வு, மூட்டுக்கல்ல வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம்னா உணவு முறையில நம்ம கவனம் செலுத்தும் போது, அதாவது நம்ம உடல்ல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், என்னன்னா மேம் எனக்கு நான் நல்லா சாப்பிட்றேன், 2 ஹவர்ஸ்ல திரும்ப ரொம்ப பசிக்குது, திரும்ப நிறைய சாப்பிட்றேன், இப்படியே நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனா சுகர் கண்ட்ரோலா இருக்கு, அப்ப எனக்கு உடல்ல என்ன நடக்குது? ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட உடல் உழைப்பு எந்த மாதிரி இருக்கோ அதற்கு ஏற்ற உணவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம எடுக்கும்பொழுது, ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு டயட் எடுத்தோம்னா அடுத்த மீல், ஸோ ஒரு மீல்ஸ் எடுக்கிறோம், அடுத்த மீல்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன், ஒரு இன்டர்வல் அப்படின்றது ரொம்ப அவசியம். காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். சர்க்கரை நோய் இருக்கிற பட்சத்துல மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு காலையிலே நம்ம என்னன்னா, மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாம சுகர் லெவலும் குறையிற மாதிரியான ஏதாவது பானங்களோ உணவுகளோ இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம சொல்றக்கூடிய ஒரு விஷயம், ஈஸியா பன்னீர் பூவோ, இல்ல ஆவாரம் பூ, ரோஜா மலர்கள், இல்ல நம்ம ப்ளூ டீ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சங்குப்பூ, இந்த மாதிரி மலர்களை பயன்படுத்தி நம்ம ஒரு டீ மாதிரி காலையில குடிக்கலாம். காலையில நிறைய பேர் நான் வாக்கிங் போறேங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கூட வேணாம், ஒரு 2 சிட்டிகை போட்டா கூட போதும். ஸோ 2 பிஞ்ச் அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் நைட்டே தண்ணீர்ல ஊற வச்சிடணும். காலையில இதை அப்படியே பாயில் பண்ணணும். ஒரு 3 கிளாஸ் தண்ணி இருக்கா, அப்படியே பாயில் பண்ணிட்டு இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி மறக்காம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த டீயை மட்டும் காலையில குடிக்கும்போது, குடிச்சிட்டு வாக்கிங் போங்க, என்ன நடக்கும், நம்ம உடல்ல பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. அதே சமயம் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ் பண்றோம்னா ஒரு சோர்வு ஏற்படாமல் நமக்கு இருக்கும். ஸோ அதிகமான உடல் சோர்வு, ஸோ இது ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த டீ ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை கூட உங்களுக்கு தேவைப்பட்டா இது கூட சேர்த்துக்கலாம். ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப அதிகமான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க சாப்பிடலாம், எனக்கு இட்லி தோசை தான் சாப்பிடணும், சாம்பார் வச்சுதான் சாப்பிடணும், பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு சுகர் வந்ததுல இருந்து இந்த மாதிரி இதெல்லாமே ரொம்ப இதை சாப்பிட அதை சாப்பிட ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, சத்தான உணவுகள் ரொம்ப முக்கியம். இதுல சிறுதானியங்களோட ஈடுபாடு நிறைய இருந்தா நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நம்ம பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் பயன்பாடு அதை குறைச்சிட்டு முழு தானியங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது சிவப்பரிசில செஞ்சதோ, இல்ல மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசியில் செய்த
நம்ம வந்து சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதுல செய்யக்கூடிய உணவு முறையில் காலை டிஃபன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பொங்கல் நான் விரும்பி சாப்பிட்றேன், தாராளமாக சாப்பிடலாம். இதுல நல்ல சிறுபருப்பு சேர்த்து, மில்லட்ஸ் ஏதாவது சிறுதானியங்கள் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சோ அதற்கு அடுத்ததாக கேழ்வரகு ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோயாளிகள் மறக்காமல் கேழ்வரகு வாரம் 4 முறையாவது. சோ இந்த கேழ்வரகு நான் வந்து அடையாகவோ இல்ல களி மாதிரி செய்து சாப்பிடும்போது உடல்ல அதிகமான ஆற்றலை வந்து நமக்கு தரக்கூடியது. மறக்காம கேழ்வரகு வந்து உணவுல சேர்த்துக்கோங்க. காலை உணவுலயே இது வந்து கேழ்வரகு, அதனோட கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சோ அந்த மாதிரி சாப்பிடலாம். சோ காலையிலே கொஞ்சம் ஒரு சின்ன பவுல்ல வெஜிடபிள் சாலட் மாதிரி வச்சுக்கலாம். முளை கட்டிய பயிறு வகைகள் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம். காலை நேரத்துல பழங்கள் எடுப்பது மிகவும் சிறந்தது சர்க்கரை நோயாளிகளுக்கு. இந்த காலை நேரத்துல பழங்கள் எடுப்பது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதிய வேளையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும். குறைந்தபட்சம் 300 இருந்து 400 கிராம் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கணும். சோ அப்போ இதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளங்கி ரொம்ப முக்கியம். மஞ்சள் பூசணி மறக்காம சாப்பிடணும். வெள்ளை பூசணி, கோவக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய். சோ நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் இப்ப நான் சொன்னது எல்லாமே. சோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஆற்றலோட லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். சோ மதிய நேரத்துல ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். சோ காய்கறிகள் எப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணாம எண்ணெயில நல்லா பொரிச்சு சாப்பிடாம வேக வைத்து தேவைப்பட்டால் கொஞ்சம் பருப்போ கூட்டு மாதிரி சேர்த்தோ தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஃபைபர், சோ நார்ச்சத்துக்கள் நம்ம எடுக்க எடுக்க இதுல எல்லாமே லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் பசிக்குது அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு இல்லாம மீடியமா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மாதம் ஒரு முறை நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்கறிகளோட பயன்பாடு உள்ள இருக்கும் பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைஞ்சு சேம் டைம் என்னன்னா அதிகமான ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாலை நேரத்துல சிற்றுண்டி மாதிரி நான் என்னங்க சாப்பிடலாம், பசி இருக்கே அப்படின்னா இதுலயுமே பழ வகைகளோ இல்ல நம்ம காய்கறிகளோ கொஞ்சமா சுண்டல் வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். சோ இந்த மாதிரி காலையில நம்ம குடிக்கிற அந்த டீ இருக்கு இல்லைங்களா, ஹெர்பல் டீ, அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் ஒரு ஹெர்பல் டீயை பயன்படுத்திட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் வந்து ஒரு 10 இருந்து 15 நிமிடங்கள் சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். இரவு உணவும் ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இரவு உணவு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்றைய காலகட்டத்துல 30 வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கே பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸா இருக்கும். என்னங்க எவ்வளவு நாளா இருக்குன்னா எனக்கு 5-6 வருஷமா சுகர் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்போ ஒரு 25-26 வயதில் இருக்கும் போதே நமக்கு சுகர் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ இரவு நேரத்து உணவும் ரொம்ப கவனமாக ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி இரவு உணவு வந்து ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்க, கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா இரவு உணவை முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பசிக்கும் போது கொஞ்சம் பால் இல்ல வேறு ஏதாவது கொஞ்சம் பழ வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உறங்கும் போது இரவு நேரத்துல அதிகமான ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சுகர் லெவல் காலையிலே ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் ரொம்ப லேட்டா நம்ம தூங்காம உணவு எடுக்கிறது. ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுல முக்கியமாக மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா கீரை வகைகள். மறக்காம கீரை வகைகள்ல என்ன பண்ண, வாரம் ஒரு முறையாவது வெந்தயக்கீரை, ஒரு முறையாவது அகத்திக்கீரை மறக்காமல் சாப்பிடணும். அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய கீரைகள் தவசிக்கீரை அப்படின்னு சொல்றது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல மறைஞ்சுக்கிட்டே வருது. கிராமப்புறங்கள்ல எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீரை, லட்சக்கொட்டை கீரை ரொம்ப முக்கியமானது, முருங்கை கீரை. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது
சர்க்கரையோட அளவு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். மருந்தே இல்லாம சர்க்கரை அளவை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு பயன்படுது. இதனோட சேர்ந்து சில மூலிகை மருந்துகள் இருக்கு. காலை இரவு 2 வேளையும் அந்த மூலிகைகளை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா சித்த மருத்துவத்துல சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த தீர்வுகள் நிறைய இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம், நாவல்கோட்டை கற்பூரமே மிக சிறந்தது. நாவல்கோட்டை குடிநீர், நாவல்கோட்டை சூரணம், இந்த மருந்துகளை விட கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் பார்த்தோம்னா நாவல்கோட்டை கற்பம். இந்த கற்பம் மருந்து அப்படின்னு சொன்னாலே உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான். காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இந்த நாவல்கோட்டை கற்பத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சோ இந்த பதிவில் உணவு முறை டயட்லாம் என்னங்க சாப்பிடலாம் அப்படின்றத பார்த்தோம். இதையே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்னா, அந்த டைம் போட்டுட்டு இந்த நேரத்துல இதுதான் சாப்பிடணும். 8 மணினா 2 இட்லி, அதுக்கப்புறம் 11 மணினா ஒரு சின்ன கப் அளவுக்கு காஃபி இல்ல கொஞ்சம் சுண்டல், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிடும். இந்த டைம்க்கு இதுதானே சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம சாப்பிட வேண்டியது கிடையாது. உடலுக்கு என்ன தேவையோ, நமக்கு எது தேவை இல்லாத உணவோ அதை அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய உணவுகளை சத்தான உணவா அந்த டைமுக்கு உடலுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு கரெக்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் அவுட்ஸும் பண்ணிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.